Hello all, welcome to my channel. நாங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய சேனல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல், குக்கிங் அண்ட் ஆர்ட் ரிலேட்டட். டெய்லி நம்ம வீட்டில் இப்போது என்ன லைஃப் ஸ்டைல் போகுது, இந்த மாதிரியான விலாக்ஸ் மாதிரியான வீடியோஸ் போடலான்ற ஒரு பிளான் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இன்றைக்கி ஃபஸ்ட் டே வீடியோ என்ன பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் நாங்கள் இப்போ வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் என்னென்ன இப்போது காய் காய்ச்சிருக்கு அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ நேற்று ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். அதில் எல்லா செடி எல்லாத்தோடைய ஃபோட்டோஸுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ் செடி. ஸோ இது எங்கள் அம்மாவுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செடி. இது வச்சு அப்படியும் ஒரு 1 year 2 year கிட்ட ஆகுது. ஸோ இது இப்போ வந்துட்டு 1 or 2 தான் இதில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இதிலேருந்து நிறைய செடி பூ வந்து அம்மா பறித்து காலையிலே வந்து சாமிக்கு வச்சுருவாங்க. ஸோ இதில் இப்போ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பூ மட்டும் இங்கே இருக்குது. இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ரெண்டு செடி இருக்குது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 செடியில் இது எல்லாமே பூத்துட்டு வருது. ஸோ எங்கிட்ட இன்னும் டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி கூட இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போது அங்கே வந்துட்டு நம்ம பிங்க் கலரில் செம்பருத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலர். இது எல்லாருடைய ஃபேவரெட். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய செம்பருத்தியில் இதுவும் ஒரு செம்பருத்தி தான். இது காமன். நாங்கள் ஈவினிங்கில் இதை டீ போட்டு கூட குடிப்போம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3, 4, 5 இயர்ஸுக்கு மேலே கூட இருக்கும். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்க ஒரு காமனான செடி இது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடியும் கூட இருக்குது. ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செடி. மேலே பார்த்திங்கன்னா 2 மொக்கு விட்டுருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு அப்படியே ரோஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊரில் பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டி அப்போ தான் மொக்கு விட்டு இருக்குது. இன்னும் பூ பூக்கலை, இப்போ தான் மொக்கு விட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. உங்கள் ஊரில் இந்த செடிக்கு என்ன பேருன்னு கூட சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம்னா பக்கத்துலேயே ஒரு குட்டி ஹைப்ரிட் தென்னை மரம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு ஹைப்ரிட் தென்னை மரம் இது இப்போ தான் வச்சுருக்கோம். இந்த மரம் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கொஞ்சமாக வளர்ந்துருக்கு இப்போ தான். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் ப்ளஸ் ரெட் இருக்க மாதிரியான ஒரு ஹைபிஸ்கஸ். நான் சொன்னால இங்கே வந்து ஒரு 2 to 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு செம்பருத்தி செடி. இதுவுமே ஒரு 1 year 2 year என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ பார்க்க இதில் ஒரு பூ 2 பூ தான் இருக்குது. நாங்கள் காலையிலே பூவெல்லாம் பறித்து எல்லாமே சாமிக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே வந்தோன்னா அது பக்கத்தில் இன்னொரு தென்னை மரம், இது வந்துட்டு முருங்கை மரம். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம வீட்டு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படியே போனால் லைனாக வந்துட்டு ஃபுல்லாக தென்னை மரமாக ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ தான் நட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வளர்ந்து இதெல்லாம் காய் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நம்ம மருதாணி செடி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ தான் குட்டி. இதோட நம்ம தோட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இது பக்கத்தில் இன்னொரு தென்னை மரம், முருங்கை மரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெண்டை வந்து விரைச்சிருக்காங்க. ஸோ வெண்டை இப்போ தான் நல்லா கொடி பிடிச்சி ஏறி, நாங்கள் ஆல்ரெடி நிறையா இதுலேருந்து வெண்டைக்காயெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து கொடி மட்டும் இருக்குது இதில். அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு இதுவும் வந்துட்டு ஹைப்ரிட் மேங்கோ. ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன்லலாம் இப்போ செடி கொடுக்குற ஒரு டீம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்த ஒரு பிளான்ட்டு தான் இது. இப்போது வச்சு இதுவும் நல்லா ஹைட் வளர்ந்துட்டாங்க இவங்க. அது பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா பூசணி போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் பொங்கலுக்குலாம் இதுலேருந்து பூசணிக்காய் எடுத்துலாம் சமைச்சோம். பூசணிக்காய் ப்ளஸ் வந்துட்டு அதிலே வந்து பீர்க்கங்காவும் அது கூட கலந்துருக்கு. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து அதிலேருந்து நமக்கு வந்து காய் நிறையா கொடுக்கும். அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாக தேக்கு மரம், தென்னை மரம் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வாழை மரம் கூட நிறையா இருக்குது. இதெல்லாம் நிறைய அறுவடை செஞ்சு எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது குலை விட்டுருக்கு. இது வந்து வாழைப்பழம். இதுவும் பழம்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை காய் வந்து விட்டுருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இதில் போட்டிருக்கோம். வாழைக்காய், வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு கற்பூர வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் கற்பூர வாழை தான் போடுவாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஊர்னு சொல்கிறோம். ஸோ எங்கள் ஊர் என்ன அப்படின்னா, இது வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு விழுப்புரமுக்கும் பாண்டிக்கும் சென்டரில் ஒரு வில்லேஜ் ஏரியா இது. அது பக்கத்துலேயே வந்தோன்னா இங்கே ஒரு லெமன் ட்ரீ பார்க்கலாம். ஸோ இங்கே லெமன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியெல்லாம் இருக்காது, ஒரு பெரிய சைஸ் லெமன் இருக்குதாங்க. எல்லோயிஷ் நிறைய லெமன் இருக்குது இதுக்குள்ள, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீசன் பனியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கோல்டு சளி பிடிச்சிருக்கனால யாரும் லெமனை தொடவே இல்லை. ஸோ செடியிலே காய் வந்துட்டு நல்லா பெருசாகிட்டு ரொம்ப பெரிய காயாகிட்டு எல்லாம் கீழெல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இதை பறிக்கணும். இது அப்புறமா யாராச்சும் ஆளுங்க வந்தாங்கன்னா இதை பறித்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். அங்கே ஒரு களம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அங்கே ஈவினிங்லலாம் உட்காந்துட்டு ஜாலியாக எல்லா வேலையும் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன், மிளகா செடி, மஞ்சள் கலர் ரோஸ். இந்த சாமந்தி வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் புதுசாக செடி. இந்த செடி வந்து நேற்று தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்களும் இந்த ரெட் ரோஸ், அப்புறம் இந்த பிங்க் ரோஸ், இவங்க 3 பேரும் நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூச்செடி வைக்கிறது அந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து எங்கள் அம்மா நிறைய பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி அடுப்பு பக்கத்தில் தண்ணியெல்லாம் சுட வைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் குட்டி நிறையா இருக்காங்க, அவங்க குளிக்கிறதுக்கு தண்ணி சுட வைக்கிறதுக்கு அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கரும்பு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து தோப்பு கொல்லியெல்லாம் இருக்குது. ஸோ கொல்லியில் வந்து கரும்பு தான் போட்டிருக்கோம். நான் சும்மா சாப்பிட்றதுக்காக அப்பாவை கொல்லியிலேருந்து கரும்பெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா தூக்கி போட்டதில் அதுவே வளர்ந்துருச்சு தானாகவே. ஸோ அப்படி வளர்ந்தது. இதில் ஒரு 1 2 3 4 ஒரு 4 கரும்பு செடி வளர்ந்துருக்கு. இது வளர்ந்து இன்னும் இது டைம் ஆகும். இது ஒரு 10 மந்த் கிட்ட ஆகும் கரும்பு நம்ம வளரணும் அப்படின்னா. கரும்பு வளர்ந்து முடிக்கும் பொழுது நமக்கு டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கரும்பு செடி இருக்கும். இப்போ பொங்கல் முடிஞ்சதுனால நான் இதுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு நாட்டுக்கரும்பு, பன்னிக்கரும்பு வந்து இதில் நட்டு இதில் தண்ணி தெளிச்சிருக்கேன். இன்னும் வளர்ந்து வரல. அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தக்காளி செடி. இதெல்லாம் வந்து நம்ம தானாக போட்டதில்லை, அதுவே தானாக வந்து வளர்ந்தது. இது ஒரு தக்காளி செடி, அது இப்போ தான் வளர்ந்து வருது. அதுலேருந்து காய் வரும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு வேப்பிலை மரம். வெயில் அடிக்குது நல்லா. இந்த வேப்பிலை மரம் வந்து ரொம்ப பெரிய கொலையெல்லாம் விட்டு ரொம்ப அதிகமாக இலையெல்லாம் இருந்து கிளையெல்லாம் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லைன் ஒன்று போகும். ஸோ அந்த லைன் வந்து இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டாங்க. கழிச்சிட்டு மீதி இருக்கிறது மட்டும் ஃப்ரைடேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு இனுக்கு 2 இனுக்கு பெருக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இதுலேருந்து கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு துளசி செடி இருக்குது. எப்போயாச்சும் குழந்தைங்களுக்கு இரும்பல் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எங்கள் அம்மா உடனே இதுலேருந்து பறித்து குழந்தைங்களுக்குலாம் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து கீழே இருக்க ஏரியா, தோட்டம் ஃபுல்லாக இது. இங்கே இவரை சொல்ல மறந்துட்டேன், இவர் ஒரு பெரிய மாமரம். நான் பிறந்ததுலேருந்து இந்த மரம் இங்கே தான் இருக்குது. சீசன் வரப்போ இதில் மாங்காய் வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒட்டு மாங்காய், இது காய் தான், இது பழமாக மாறாது. காய் வந்துட்டு நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கொய்யா செடி. இது ஆல்மோஸ்ட் செத்துருச்சு இந்த மரம். இது நெக்ஸ்ட் இயர் இருக்காது, பிடுங்கிட்டு வேறு கொய்யாக்கா வைக்கலான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மரம். ஸோ இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் மேலே வந்து நிறைய பிளான்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். நான் மேலே போயிட்டு அதை காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மேலே போயிடுறேன். இவரை சொல்ல மறந்துட்டேன். இவர் வந்து மின்ட்டு. நாங்கள் வந்து மேக்ஸிமம் சண்டே மட்டும்தான் இவரை வந்து டச் பண்ணுவோம். ஸோ மின்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துப்போம். இன்னும் நிறைய செடி இருந்துச்சு, அதில் வந்து ஆளுங்க சரி பண்ணும்போது பிடுங்கி போட்டுட்டாங்க. இது மீதி இப்போ இந்த டப்பாவில் இருக்கிறது மட்டும் நாங்கள் சண்டேஸ் யூஸ் பண்ணிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது வந்துட்டு மணத்தக்காளி. எதுக்காச்சும் ஹீட் ஆயிடுச்சு ரொம்ப உடம்புன்னா
உடனே இதுலேருந்து ஒரு 2 இலை 3 இலை பறித்து நம்ம அதெல்லாமே தண்ணியில் வச்சு சாப்பிடுவோம். இது மணத்தக்காளி, காய், பழம் எல்லாமே இருக்குது இதில். இப்போ நம்ம அங்கேருந்து ஏறி இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே மேலே வந்தோன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு ரோஸ் செடி காற்றுல நல்லா ஆடுது. இதோடைய ரோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ரோஸ். இது ஒரு ரோஸ் செடி. அது பக்கத்தில் நிறைய சாமந்தி செடி இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் ஃப்ரைடேக்கெலாம் வந்து மேக்ஸிமம் பூவெல்லாம் வாங்க மாட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த செடியெல்லாம் இருக்கனால பூவெல்லாம் வீட்டில் வந்துட்டு நாங்கள் பறிச்சுப்போம். பார்த்தா தெரியும். அப்படியே கட் பண்ணுவோம். அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கள் அம்மா இப்போது நான் இன்றைக்கி மீன் ரோட்டில் போகும்போது கேட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக மீனே இல்லை அவங்கக்கிட்ட. ஒரு குட்டி குட்டி சங்கரா மீன் தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு, காமிக்கிறாங்க. இந்த சங்கரா மீன் நான் கேட்டேன்றதுக்காக சும்மா வாங்கி இன்றைக்கி எனக்காக சமைச்சி வச்சுருக்காங்க. அவங்க ஆஞ்சி முடித்து இப்போ குழம்பு எடுத்துகிட்டு போய் செஞ்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு. இப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. பக்கத்துலேயே சாதமாக வைக்கிறது, தக்காளி வெட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் குழம்புக்கான ப்ராசஸ் எல்லாமே. நான் போயிட்டு கார்டன் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே குழம்பே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு குழம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மீன் போடலை. பக்கத்தில் ஆம்லேட்டுக்கும் என் அக்கா வந்துட்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து வதக்கி வச்சுருக்கா. ஸோ இப்போ அதில் முட்டை வாங்கிட்டு வந்து போட்டு ஆம்லேட்டு இன்றைக்கி சாப்பிடுவோம் நாங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா இந்த முட்டை எங்கே வாங்கினார் தெரில. இதில் எல்லாமே வந்து 2 கரு இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். பார்த்திங்களா, ஒரு முட்டை மட்டும் இல்லை, அந்த பாக்கெட்டில் இருக்க எல்லா முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கரு வச்ச முட்டை தான். என் அக்காவுக்கு அதில் ஒரு சந்தேகம். அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உடஞ்சி ஊற்றுது இல்லையா, அதனால் அது கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது எல்லாமே புது முட்டை தான், நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அது எதுவும் கெட்டு போயிருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆம்லேட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சாப்பாடு இப்போ யாருக்கு ரெடி ஆகுதுன்னா, ஆம்லேட் அதெல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் குட்டி ஒருத்தவர் ஸ்கூல் போயிருக்காரு, அவர் நேம் ஜெகத். அவருக்காக இப்போ ஆம்லேட் ரெடி ஆகுது. எனக்கு மீன் குழம்பு, அவருக்கு ஆம்லேட். ஸோ 2 மிக்ஸ் பண்ணி அவருக்கு இன்றைக்கி லஞ்ச் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் குழம்பு கொதிச்சாச்சு, இந்த பக்கம் ஆம்லேட்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கலக்கிட்டு இதில் இன்னும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணலாம். நான் ஆம்லேட் போடுற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் மாங்காய் இப்போ ஆட் பண்ணோம். எனக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஆம்லேட்டுக்கு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆம்லேட்டும் போட்டு எடுத்தால் இன்றைக்கி மதியம் சாப்பாடு ரெடி. அம்மாவும் மீன் கழுவி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மீனையும் போட்டு நம்ம குழம்பு ஒரு 5 minutes to 10 minutes கொஞ்சம் கொதிக்க விட்டு, ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் டக்குன்னு கூட வச்சிடும். கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி கம்மா நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரெடி. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி ஆம்லேட் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் போடுவோம். நாங்கள் இது குழி ஆம்லேட்டுன்ற மாதிரி போடுவோம். வானலுக்குள்ளே குழியாக ஊற்றிட்டு அதில் இன்னும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட நாங்கள் போடுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய ஃபேவரெட் இந்த ஆம்லேட்டு.
ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி, ஆம்லேட்டும் ரெடி. நெக்ஸ்ட்டு குழம்பும் ரெடி. இப்போது சமைச்சாச்சு, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டு குட்டி ஒருத்தர் டபுள் ஆம்லேட் கேட்டார். அதனால் அவருக்கு ஒரு ஆம்லேட். சாதம், குழம்பு, ஆம்லேட் எல்லாம் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.